ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங்ல பார்க்க போற டாபிக் சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ். தமிழ்ல குறியீட்டு செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க. சிலபஸ் டாபிக் 19 டே 22ன்னு வச்சுக்கலாம். நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ்ல 21 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து 22வது கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேற்று வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரே வீடியோவை நான் எடுத்துட்டேன். பட் ரொம்ப லென்த்தியா போனங்காட்டி அதை அப்படியே நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ 22ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். பட் சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் வேற, நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ் வேற. நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ்னா ஆஸ் யூஷுவல் நம்பர்ஸ், அந்த பிளஸ் மைனஸ் அதெல்லாம் இருக்கும். சிம்பாலிக் ஆபரேஷன்னா கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஒரு ஈக்குவல் டு, இதை பேஸ் பண்ணது இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் புக்ல வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் ஒரே டாபிக்கா கொடுத்துட்டு அதுக்குள்ள டைப் 1, 2, 3 கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது டைப் 3. இதை வந்து டிரைவிங் தி கன்க்ளூஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது டிரைவிங் தி கன்க்ளூஷன் சொல்றதை விட ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். பட் பேங்க் எக்ஸாம் சைடு இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். இனி அடுத்து நம்ம பார்க்க போறதா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், ஜஸ்ட் கோடட் இன்இக்வாலிட்டிஸ் இன் பேங்க்ஸ் எக்ஸாம் சைட் சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனா இருக்கும். இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் தான் பெரும்பாலும் ரூல் ஃபாலோ ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? 22வது கேள்வி பார்ப்போம். If a plus b greater than c plus d and b plus c greater than a plus d, then it is definite that, அதாவது இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணி ஃபைனல் பண்ண வேலை முடிஞ்சுது. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா a plus b plus b plus c greater than c plus d plus a plus d. ஓகேங்களா? நம்ம ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க a plus b இருக்கு, இங்க b plus c இருக்கு. இதை கொண்டு வந்துடுறோம். இந்த ரெண்டுமே கிரேட்டர் தேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிரேட்டர் தேன் போட்டு c plus d a plus d போடுறோம். இது இதுக்கு, இது இதுக்கு. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணிக்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம். a plus 2b plus c greater than c plus a plus 2d அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுவாங்களா? இந்த a போயிடும், இந்த 2 போயிடும், இந்த c போயிடும். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? b greater than d கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த a பிளஸ் ஏவை இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஏன்னு ஆயிடும். அப்போ பிளஸ் ஏ மைனஸ் ஏ போயிடுங்களா? அதே மாதிரி தான் இந்த c போயிடும். இந்த டூ கீழே கொண்டுட்டு வரும்போது ஏன்னா இன்டூல தானே இருக்கு. அப்போ இங்கே வரும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. நம்ம ஏன் இங்கே ப்ளஸ் பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பிளஸ். சப்போஸ் மைனஸ் கொடுத்துருந்தா இல்லை வேற ஏதாச்சும் சிம்பிள் கொடுத்துருந்தாவோ சைன் கொடுத்துருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கணும் புது தங்கங்களே, இங்க இன்டூன்னு இருந்தா தான் இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க என்ன இருக்குங்க? பிளஸ். ஸோ ஜஸ்ட் இந்த பிராக்கெட் தூக்கிட்டு அப்படியே டைரக்டா நம்ம ஆட் பண்றோம். ஏன்னா இங்க பாருங்க ரெண்டு பக்கமே பிளஸ் மட்டும் தான் இருக்கு. இதையும் கூட்ட வேண்டும், இதையும் கூட்ட வேண்டும். சப்போஸ் இந்த இடத்துக்கு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஆஸ் பர் த சைன் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி. 23rd கொஸ்டின் பாருங்க. It being given that star denotes greater than, ஸ்டார்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? greater than கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் பேர் எனக்கு தெரியல. இதுக்கு வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. less than denotes not less than, அதாவது இந்த சிம்பிளுக்கு தங்கங்களே அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த u போல இருக்க சிம்பிளுக்கு நாட் ஈக்குவல் டு, ஈக்கு வந்து லெஸ் தேன் அண்ட் பிளஸ்க்கு வந்து நாட் கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன? இஃப் a ஸ்டார் b ec இட் ஃபாலோஸ் தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இங்க கொடுத்துருக்கிற சிம்பிளை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? a போட்டுக்கிறோம். ஸ்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தேன் b. அடுத்து ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த e சிம்பிளுக்கு லெஸ் தேன் c. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எங்க வருதுன்னு பார்த்தா வேலை முடியுது. இது பாருங்க, இட் ஃபாலோஸ் தட். எது ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பார்ப்போம். ஏ இந்த ஓ மாதிரி சிம்பிள் இருக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் சிக்கும் ஈக்குவல் டுன்னா சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை வச்சு நம்ம இதை தப்புன்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் பார்த்துடலாம். இ சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. பி. இப்போ பாருங்க, கொஸ்டின்ல பி வந்து லெஸ் தேன் சின்னு இருக்கு. ஆனா இங்க சி லெஸ் தேன் பி இருக்கு. வருமா? வராது. அவ்வளவுதான். பி ஆப்ஷன் பாருங்க. பி இந்த லெஸ் தேன் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாட் லெஸ் தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பி வந்து ஏவை விட கம்மி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கம்மி கிடையாதா? தப்பு. ஏன் அப்படின்னா இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிரேட்டர் தேன் பி. நல்லா பாருங்க, ஏ கிரேட்டர் தேன் பினாலும் ஒண்ணுதான், பி லெஸ் தேன் ஏனாலும் ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பி நாட் லெஸ் தேன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வருமா? வராது. முழுசா சால்வ் பண்ணிடலாம். ஸ்டாருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் தேன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏக்கும் சிக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாத ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால இதை நம்ம சொல்லவே முடியாது. அதாவது பிலும் ஏலையே இது அடிபட்டுருச்சு. ஓகேங்களா? அதாவது ஆஸ் பர் த கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ ஆகணும். ஓகேங்களா? அடுத்து சி பாருங்க. ஏ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நாட் லெஸ் தேன். ஓகேங்களா? லெஸ் தேன்னா இப்படி, நாட் லெஸ் தேன்னா இப்படி. ஓகேங்களா? அடுத்தது பி. அடுத்த பிளஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? நாட் கிரேட்டர் தேன் சி. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. நாட் லெஸ் தேன் அப்படின்னா என்ன வருங்க? இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு?
ஏ கிரேட்டர் தேன் பின்னு இருக்கு ஓகேங்களா. அப்ப நாட் லெஸ் தேன்னா என்ன வரும், ஏ கிரேட்டர் தேன் பி தானே வரும், கரெக்ட்டுங்களா. அடுத்தது பி வந்து நாட் கிரேட்டர் தேன் சின்னு சொல்லிட்டாங்க, அப்ப லெஸ் தேன் சின்னு நம்ம எடுத்துக்கலாமா, ஆஸ் பர் த கொஸ்டின் வந்துச்சா. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு பின்னா ஏ வந்து கிரேட்டர் தேன் பி, ஏ வந்து ஈக்குவல் டு பி ஓகேங்களா. இப்போ நாட் லெஸ் தேன் அப்படின்னா அது ஒன்னா கிரேட்டர் தேனா இருக்கலாம் இல்ல ஈக்குவல் டு இருக்கலாம். நம்மளுக்கு இங்க ஆஸ் பர் கொஸ்டின் வந்துட்டா போதும், ஆர் இது அல்லது அது. நம்ம இப்படி ரெண்டும் எடுக்கலாமான்னு கேட்டா அந்த ரொம்ப அதுக்குள்ள போகாம ஜஸ்ட் நம்ம ஆஸ் பர் த கொஸ்டின் ஃபாலோ ஆகுதான்னு பாக்குறோம். ஏ கிரேட்டர் தேன் ஃபாலோ ஆகுதா, ஃபாலோ ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துக்கு ஈக்குவல் டு கொடுத்திருந்தா ஏ ஈக்குவல் டு பி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ரூல் கரெக்டா வருதுங்க, அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி. பியும் பார்த்துடலாம். சி பிளஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாட் கிரேட்டர் தேன் பி. அடுத்தது வந்து லெஸ் தேன் சிம்பிளுக்கு நாட் லெஸ் தேன் ஏ அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஐ மீன் சாரி, இது போடணும். இப்ப பாருங்க பி லெஸ் தேன் சி இருக்கு, இது எப்படி எழுதலாம், சி கிரேட்டர் தேன் பின்னு எழுதலாம். ஆனா சி நாட் கிரேட்டர் தேன் பின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது வருமா, வரவே வராது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இந்த சிம்பிளுக்கு இது நான் எரேஸ் பண்ணிடுறேன், நீட்டா இருக்க. நல்லா கவனிங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார் டினோட்ஸ் கிரேட்டர் தேன். இந்த ஒரு சிம்பிளுக்கும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இஃப் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல எது ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க ஓகேங்களா. ஏ ஸ்டார் பி, இ சிம்பிள் சிக்கு ஏ, ஸ்டாருக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் பி ஓகேங்களா. இங்க ஸ்டார் இருக்கு, இங்க கிரேட்டர் தேன் இருக்கு, அடுத்து பி இருக்கு, அடுத்து இந்த இ சிம்பிளுக்கு என்ன வரும், இ வந்து லெஸ் தேன் அப்படின்னு சொல்றாங்க, லெஸ் தேன் சி ஓகேங்களா. இதே மாதிரி எதுல ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஏபிசிடி செக் பண்றோம், ஏ ஈக்குவல் டு சி லெஸ் தேன் பி வரல, பிக்கு செக் பண்ணும்போது அது வரல. அடுத்து சில பாருங்க ஏ நாட் லெஸ் தேன் பி, அடுத்து பி நாட் கிரேட்டர் தேன் சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நாட் லெஸ் தேன் அப்படின்னாவே அது வந்து கிரேட்டர் தேன் அல்லது ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு இருக்கு, நம்ம ரெண்டையும் எடுக்கலாமான்னா எதுவுமே அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க, கிரேட்டர் தேன் அல்லது ஈக்குவல் டு தான் அர்த்தம். ஸோ அதனால நம்ம கிரேட்டர் தேன் எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்க வந்து நாட் கிரேட்டர் தேன் போடும்போது நம்ம லெஸ் தேன் சீன் எடுத்துக்கிறோம். ஆஸ் பர் த கொஸ்டின் வருதா, அப்ப இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா யோசிங்க, அழகா புரிஞ்சிடும். ரொம்ப போட்டு கிரிட்டிக்கல் பண்ணிக்காதீங்க, அப்புறம் புரியவே புரியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினுக்கும் இப்ப பார்க்க போற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் டோட்டலா டிஃபர். அதாவது அந்த சால்வ் பண்றதெல்லாம் நார்மலா தான் இருக்கும், ஆனா ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆர்எஸ் அகர்வால் புக்ல மொத்தமே 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல், இந்த சிம்பிளுக்கு இது, இந்த சிம்பிளுக்கு இதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்மள சால்வ் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க 6x ஆல்பாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 5y அப்படின்னு போடுறோம் ஓகேங்களா. அடுத்தது 2y பீட்டாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தேன் 3z அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா. இங்க 6x ஈக்குவல் டு 5y நம்ம என்ன மாதிரி எழுதலாம், 6x டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு yன்னு எழுதலாம். ஏன்னா நம்ம இதை சால்வ் பண்றோம், ஏன்னா இது ஈக்குவல் டுல நம்ம கை வைக்க முடியும், இதுல கை வைக்க முடியாது. ஆனா புக்ல இதில் தான் கை வச்சிருப்பாங்க, அது என்ன லாஜிக்ல சால்வ் பண்றாங்கன்னே தெரியல. சரி இப்போ பாருங்க, நான் yங்கிற இடத்துக்கு இதை சப்ஸ்டியூட் பண்றேன். 2 into 6x டிவைடட் பை 5 கிரேட்டர் தேன் 3zன்னு போடுறேன். இதை பண்ணும்போது என்ன வரும், 2 6 12x டிவைடட் பை 5 கிரேட்டர் தேன் 3zன்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதுவோம், 12x அதுக்கப்புறம் 5 3s are 15zன்னு எழுதுவோம். இந்த 12ஐயும் 15ஐயும் அடிச்சிடும் போது எவ்வளவு வருங்க, 3 டேபிள் அடிச்சிடும் போது 4x 5zன்னு வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னங்க, 4x 5x, அதாவது 4x கிரேட்டர் தேன் 5z அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஆனா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, இப்போ இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீட்டா இங்க எங்க இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு ஓகேவா. நார்மலா சொல்லுங்களேன், இப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றோம். 4x கிரேட்டர் தேன் 5zன்னு இருக்கு, இங்க 4x கிரேட்டர் தேன் 3zன்னு தான் இருக்கு. ஒன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன நினைப்போம், நம்ம ஏதோ தப்பா ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா செக் பண்ணி பார்த்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு சரி நன் ஆஃப் தீஸ், இங்கே ஈல இல்லாமல் சிலியோ டிலியோ நன் ஆஃப் தீஸ் இருந்தது அப்படின்னா பெரும்பாலானவங்க நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம், நன் ஆஃப் தீஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் என்ன தெரியுங்களா, 4x பீட்டா 3z, அதாவது 4x கிரேட்டர் தேன் 3z ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். ஏன் எப்படி ஆன்சர் சத்தியமாக எனக்கு தெரியல, இப்படி தான் புக்கில் கொடுத்துருக்கு. அதாவது 4x 5zக்கு கிரேட்டர் தானா இருக்கும்போது 3zக்கு கிரேட்டர் தானா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நான் சும்மானாச்சுக்கு ஒரு எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது அதிகமாக வர மாதிரி நான் வேல்யூ கொடுக்க போகிறேன். 4 இன்டூ என்ன வேல்யூ கொடுக்கலாங்க, இது இருக்கட்டும் கிரேட்டர் தேன் 5z ஓகேங்களா. சரி 2 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். 4 2s are 8 கிரேட்டர் தேன் 5. இது கரெக்டாக தான் வந்துருச்சு. இது சும்மா ஒரு புத்து மதிப்பாக தான் நான் போடுறாங்க, கன்ஃபார்ம்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் அதே இதை 4 இன்டூ 2 கிரேட்டர் தேன் 3 இன்டூ 1 போடுறேன். 4 2s are 8 கிரேட்டர் தேன் 3. இந்த மாதிரி கனெக்ட் மேட்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பிளனேஷன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிவாக இல்லை. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து காலத்துக்கு
ஏத்தாற்போல் மாறாத புக், அப்டேட் ஆகாத புக், பழைய டேட்டாவை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான். ஸோ நம்ம அதில் இருக்கிற எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். பட் இது ஓரளவுக்கு ஈஸியான கொஷின் தான். ஏன்னா நம்ம மெயின்ஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஆன்சர் இப்படி வருமா அப்படிங்கிறதா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அதுக்கான காரணத்தையும் அவங்க சொல்லலை. ஸோ சும்மா இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இதை விட வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன். ரொம்ப எதுவும் கன்ஃபியூஸோ இல்லை பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் கூலாக எடுத்துக்கங்க, பார்த்துக்கலாம். மாடல் கொஷின் பேப்பர் வரட்டும், நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? 25வது கொஷின் பாருங்க, அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். சேம் அதே டைப்ல AX, இது என்ன சிம்பிள் எனக்கு தெரியல, அந்த Y மாதிரி இருக்கிறது வந்துட்டு less than BY அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது BX, ஆல்ஃபாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க, CZ. ஓகேங்களா? அடுத்தது B ஸ்கொயர், ஆல்ஃபாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு AC. பேர் அட்டென்ஷன். இது எப்படி சால்வ் பண்ணணும்னா BX is equal to CZன்னு இருக்கு. இதை B ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாத்தினா BCZன்னு வருமா? இது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ பாருங்களேன், இங்கே B ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. அதாவது B ஸ்கொயர் எக்ஸ் என்னங்க, BBX is equal to BCZ. இந்த B போயிடும். இங்கே இருக்கிற BX equal to CZ இங்கே மேலே அப்படியே வந்துருச்சா? அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போமா எக்ஸாம் ஹாலில்? எனக்கு தெரியல, மேபி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம யோசிப்போம். இது நம்பர் 1. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க B ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குங்களா, இங்க B ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ACன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது B ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BCZன்னு இருக்கு. இப்போ இங்க பாருங்க, B ஸ்கொயர்னு இருக்கு. B ஸ்கொயருக்கு நம்ம இங்க என்ன எடுப்போம், ACன்னு எடுப்போம். ACX இஸ் ஈக்குவல் டு BCZன்னு போடும். இந்த CC போயிட்டா AX இஸ் ஈக்குவல் டு BZன்னு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்க AX இருக்கு, இங்க AX இருக்கு. மன்னிக்கணும், இது வந்து லெஸ் தேன் வரும், மாத்தி போட்டேன். இப்போ AX ஈக்குவல் டு BZன்னு இருக்கு. ஓகேங்களா? இதை சால்வ் பண்றதுக்கு அடுத்த பேஜ்ல போடுறேன் பாருங்க. இப்போ AX is equal to BZன்னு இருக்கு. இங்க AX என்ன கொடுத்திருக்காங்க, AX less than BY. ஓகேங்களா? AX less than BY. ஓகேங்களா? BZ is equal to BY அப்படின்னு போடுவோம். மன்னிக்கணும், BZ less than BY போடுவோம். இந்த B கேன்சல் ஆகிடும். Z less than Y. இது எப்படி எழுதலாங்க, Y greater than Z அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் போய் செக் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோ, இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதில் பாருங்க, AX அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே BZன்னு இருக்கு. ஸோ அந்த BZ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் BB போயிடுச்சுன்னா Z less than Yன்னு இருக்கும். ஓகேங்களா? Z less than Yனாலும் ஒன்று தான், Y greater than Zனாலும் ஒன்று தான். ஆப்ஷன்ஸில் இது இல்லையே நம்ம விட்டுறக்கூடாது. இப்படி மாற்றி கூட நம்ம போடணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி கூட வரலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, பீட்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட்டர் தேன். ஓகேங்களா? இப்போ Y greater than Z இங்க இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சில பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே இது ஒரு 1/4 மணி நேரம் தொலைவுன்னு தொலைனேன். யூடியூப்ல போட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சால்வ் பண்றேன். இது எங்கேயோ மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூடு போல இங்க தப்பி உள்ளுக்குள்ள வந்துருச்சு. ஐ மீன் எவ்ரிதிங் ஃபைன், நம்ம சிம்பிள் சப்ஸ்டியூட் பண்றோம், சால்வ் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா இதையே இப்படி கொடுத்துட்டு இதை கொண்டாந்து இங்க 3Z கனெக்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இல்லை, அது கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஏன் இப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்றாங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொஸ்டின்ல இல்லாம இருக்கிறனால சம்திங் மிஸ்மேட்சா இருக்குல்ல. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இப்படி கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. 5 இருக்கு, நான் 2 கொடுத்துட்டேன், மிச்சம் இன்னும் 3 இதே டைப் தான். ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இது கூட இன்னொரு டேட்டாவா. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சுல? சப்போஸ் புரியலன்னா விட்டுருங்க. இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க திரும்ப இதை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு போதும் இந்த எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? 26th கொஸ்டின் பாருங்க. If A greater than B, B greater than C, C greater than D, then which of the following conclusion is definitely wrong? இதுல பாருங்களேன், எந்த கன்க்ளூஷன் வந்து டெஃபினட்டா ராங் அப்படிங்கிற தெளிவா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 2 கொஸ்டின்ல அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவுமே இல்லை, புரிதலும் இல்லை. மேபி எனக்கோட புரிதல் கம்மியா இருக்கலாம். உங்களுக்கு எதுவும் இதை பத்தி தெரிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. புரியல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா சில பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் RSR புக்ல இருக்கும், அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ இது சால்வ் பண்ணுவோம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, A greater than B greater than C greater than D. இது எப்படி நீங்க ஒரே மாதிரி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, BB காமனா தான் இருக்கு, ஸோ நமக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி CC காமனா தான் இருக்கு, ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, A வந்து எல்லாத்த விட கிரேட்டர் தேன், B வந்து Cயும் D விட கிரேட்டர் தேன், C வந்து D விட கிரேட்டர் தேன். ஓகேங்களா? இந்த நம்ம ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லாம் எப்பாச்சும் அந்த ரீசனிங்ல டாலர் டு ஷார்ட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க. அப்போ டக்குன்னு வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். பட் சோ சிம்பிள். A வந்து ஃபர்ஸ்ட், B வந்து செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த், ஐ மீன் லாஸ்ட்ல வரும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதே இடத்துக்கு A to Dக்கு நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியும். சப்போஸ் A to B
லெஸ் தேன் சி லெஸ் தேன் டின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே நடுவில் ஒரு சிம்பிள் மாறி இருக்குது. ஸோ நம்மளால யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் நம்மளால சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான், அது மீன் ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியும் தங்கங்களே. இது கோடட் இன்இக்வாலிட்டிஸோட பேசிக். ஓகேங்களா? இப்போ இதில் எது டெஃபினெட்லி ராங்னு கேட்குறாங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் டிங்களா? டெஃபினட்டாக சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரே சிம்பிள் ஃபாலோ ஆகுதா? ஸோ இதை நம்ம சொல்ல முடியும். அடுத்தது ஏ கிரேட்டர் தென் சியா? ஒரே சிம்பிள் ஃபாலோ ஆகுதா? நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டி கிரேட்டர் தேன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம்? ஏ லெஸ் தேன் டி அப்படின்னு சொல்றாங்க. ஏ லெஸ் தேன் டியா இருக்கு, ஏ வந்து கிரேட்டர் தேன் டி. அப்போ இது வந்து தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பி கிரேட்டர் தேன் டி. பிக்கு டிக்கு ஒரே சிம்பிள் வருதா? எதுவும் மாறாம. அப்போ இதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ டெஃபினட்டா ராங் எதுங்க? ஆப்ஷன் சி தான் டெஃபினட்டா ராங். இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 27வது கொஸ்டின் பாருங்க. இது கொஸ்டின். ஓகேங்களா? அதனோட எக்ஸ்பிளனேஷன் வித் ஆன்சரோட நான் இங்கே வச்சிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த கொஸ்டினை பாருங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த கேள்வியினுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? பிடிஎஃப்ல இந்த கொஸ்டின் வந்து இருக்காது, நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா பிடிஎஃப் பார்த்துட்டு வீடியோ பார்ப்பாங்க, அது டெலிகிராம் எல்லா பக்கம் போகும். அதை நான் வைக்க போகிறதில்ல, பிடிஎஃப்ல நான் டெலீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நான் ஏன் இதை சொல்லலை அப்படின்னா எனக்கு இந்த கேள்வி இது வரைக்கும் தான் எனக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஓகேங்களா? நம்பர் 1, புக்கில் இப்படி சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது ஒரு 5 to 7 மார்க் மேக்ஸ் கொஸ்டின் நம்ம ஸ்கூலில் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போகுது. ஓகேங்களா? இதை வந்து நான் எஸ்எஸ்சி பசங்களை கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து சிஜிஎல் கிராஜுவேட் லெவலில் மெயின்ஸில் வரக்கூடிய கொஸ்டின், அதாவது எப்போவாச்சும் 1 or 2 டைம்ஸ் கேட்பாங்களாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்கறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் புக்கில் எக்ஸைஸ் 13C இது இருக்கும். மொத்தமாக வந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். விருப்பப்படுறவங்க பார்த்துக்குங்க. இப்போ சில பேருக்கு தோணலாம், இப்போ வந்து சிலபஸ்ல இருக்கிறதா கேட்குறாங்களா, ஏன் சிலபஸ் தாண்டி எதுவுமே கேட்கறது இல்லையா அப்படின்னு. ஜிஎஸ்ல அவுட் ஆஃப் த சிலபஸ் குரூப் 2ல போகும். ஏன்னா அதெல்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஆனால் குரூப் 4க்கே வந்து புக்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? 1 or 2 வெளியே போகத்தான் செய்யும். அதுக்காக எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு புக்கில் இருக்கிறதே அவ்வளோ இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போதும் சொல்றதா, ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து அவுடேட்டட் புக், காலத்துக்கு தகுந்த மாதிரி புக்கே கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால அதை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால எப்படி இருக்கும்னு யாருனாலே சொல்ல முடியாது. இன்னும் வந்து நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுக்கல. ஸோ கொடுத்தோடனே அதில் சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு நான் வீடியோ தனியாக போடுறேன். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க தெரியுங்களா? 2005 MBAவோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதில் இருக்கோம்? 2024. இன்னும் இந்த மாதம் முடிஞ்சா 2025க்கு வந்துட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்லாம் இன்னும் வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் எப்படி இருக்கணும்? சரியா? ஸோ அதனால தான் சொல்றேன், இது வேண்டாம். ஓகேங்களா? நான் ஏதோ பாதியில் விடுறனோ இல்லை சொல்லிக் கொடுக்காம போறனோ அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கிறது எனக்கு துளி கூட கிடையாது. ஏன் அப்படின்னா நான் எஸ்எஸ்சி சைடு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களுக்கே வராத போது நம்மளுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அண்டு சில எல்லாத்தையும் என்னால் வந்து திருப்திப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஸோ சில பேருக்கு வந்து அப்புறம் நீ எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு கூட தோணும். அதுக்கு நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சீன் போட்டு இது வந்து இப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஃபியூ மினிட்ஸ் தான் எனக்கு ஆகும். அதை நான் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணல, இனிமேலும் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்படி இது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 நாள் ஆனாலும் சரி 4 நாள் ஆனாலும் சரி நான் டைம் எடுத்து அதை தெளிவாக புரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கடமைக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் ஹோல்ல விடுறேன். அண்ட் ரியலி ஸோ சாரி, எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்குறேன். சரிங்களா? நாம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ்ல 24, 25, 27 இந்த டைப்பை மட்டும் நம்ம வந்து டீல்ல விட்டுறலாம். இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது வந்து எஸ்எஸ்சிலேயே கேட்கறது வந்து ரேர். எப்பாச்சும் 1 or 2 டைம்ஸ் தான் கேட்பாங்க ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அண்ட் 1.5 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் வரவே வராது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் 5 to 7 மார்க் கேள்வி மாதிரி போகும். அதனால நம்மளுக்கு வேண்டாம். ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்து பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்எஸ் அகர்வால் புக்ல தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு நம்ம டிஎன்பிசி சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் டாபிக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட எக்ஸாம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? நம்ம ஏன் ஆர்எஸ் அகர்வால் புக்ல எடுத்தோம்? ஆப்டிடியூட்ல 1 or 2 கொஸ்டின்ஸோ இல்லை சில கொஸ்டின்ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து அப்படியே வந்திருக்கு. அந்த அப்படியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த புக்ல இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது தவறான விஷயம். அது சரியான ஒரு விஷயமே கிடையாது. நம்மளுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா போதுங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் எங்கிருந்து கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேசிக் வந்து நம்மளுக்கு தெளிவில்லை அப்படின்னா நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. நம்ம பிஒய்க்கு கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னாவே ஆப்டிடியூட்ல 23+ தாராளமாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் புக்குக்கும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து ஒரு ஓல்டு டேட்டா புக். இதுலயே சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இந்த கோடட் இன்இக்வாலிட்டிக்கு அவங்க வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ஒன்று கூட கொடுக்கல. இப்போ இங்கிலீஷ்ல 100 கொஷின் இருக்கு, நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல 50 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட் காப்பி பேஸ்ட். தயவு செஞ்சு வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நான் இந்த கொஷினை நான் வச்சிருக்கவே கூடாது.
இருந்தாலும் ஏன் வச்சேன் அப்படின்னா சில பேர் வந்து புரியாமல் அப்படியே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறேன், நான் வந்து டாப்பர் ஆகணும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாதெல்லாம் வந்து எடுத்து வச்சு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற கொஷினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், வே ஆஃப் சால்விங் எப்படி ஸ்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறதா உங்களோட புத்திசாலித்தனத்தை காமிக்கணுமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயத்த விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக பாருங்கள், ப்ளஸ் இன்டூ மைனஸ் இதை பேஸ் பண்ணதான் இருக்க போகுது, அல்லது இந்த டாப்பிக்கில் 3வது டைப் இனி நம்ம பார்க்க போகிறோம்ல இதை பேஸ் பண்ணதான் இருக்க போகுது. இதை பேஸ் பண்ணதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நாம தான் அப்படிங்கிறங்காட்டி அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இல்லாதனால நம்ம இதை பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வரும் எப்படி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னு. இன்னும் மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணல, அதை வச்சு நம்ம 95% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன் 100% அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த 100% ஃபுல்ஃபில் ஆகிடும். மாடல் கொஷின் பேப்பர் வச்சுட்டு இது மட்டும் போதுங்களா நம்ம டிசைட் பண்ணிருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் அ மாடல், அவ்வளோதான். ஓகேங்களா? இனி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமேங்க கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஆனால் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைப் 3 டிரைவிங் த கன்க்ளூஷன்ஸ் போல டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் இருக்கும். இதை தான் வந்து நம்ம சிலபஸில் வந்துட்டு சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 3 சிம்பிளும் தான் இனி ஹோல் டாபிக் ஃபுல்லாக வரப்போகுது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தான் இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைப் 3 கொடுத்துட்டு எல்லா சமயமே வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. வழக்கம் போல் பாதியை விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அதை நான் வந்து எடுத்து வச்சுட்டு பேங்க் எக்ஸாம் கொஷின்ஸ் பார்த்து நம்ம எக்ஸாம் லெவலுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேசிக்ஸ் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிரேட்டர் தேன் சிம்பிள், இது லெஸ் தேன் சிம்பிள். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜி வந்து இப்படி நான் இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஜி இப்படி போடுவோம். ஸோ அதே டைப்பில் இந்த மாதிரி போட்டுக்கிறது கிரேட்டர் தேன் சிம்பிள். லெஸ் தேன் வந்து இந்த மாதிரி போடுவோம். எல் வந்து இப்படியும் போடலாம், இல்லைனா எல் வந்து கேப்ஸில் இப்படி எழுதும், இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ லெஸ் தேன் சிம்பிள். அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வேற. அதே மாதிரி தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி, எக்காரணத்தை கொண்டும் இவங்க ஈக்குவல் டு, அதாவது ஒன்று சேர மாட்டாங்க, நம்ம இணைக்கவே கூடாது. இவங்க தனி புரிஞ்சுக்கணும். அடுத்து கொஷின்ல ஃபர்ஸ்ட் இவங்க இருக்காங்க, அதாவது இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது இருக்கு அப்படின்னா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது இருக்கு அப்படின்னா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த சிம்பிள் இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இது வந்து பேசிக்குங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஷின்ஸ் பார்க்கும்போது அந்த கான்செப்டோட சொல்லி தெளிவாக புரிய வைக்கிறேன். இது வந்து ஒரு 80 to 90% இருக்கும். கொஷினில் கான்செப்டை சொல்லி புரிய வைக்கும்போது 100% ஃபுல்ஃபில் ஆயிடும். ஜஸ்ட் இப்போ வந்து இது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கோடட் ஸ்டேட்மெண்ட்னா இந்த இதுக்கு பதிலாக ஒரு அட்டு இருக்கும், அப்புறம் இதுக்கு பதிலாக ஒரு அட்டு இருக்கலாம், அப்புறம் இந்த சிம்பிளுக்கு ஒரு காப்பரேட், இந்த மாதிரி கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. பட் இதுதான் பேசிக். அந்த கோடுக்கு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் இருக்கும் எது ஃபாலோ ஆகாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதனோட பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி, டி கிரேட்டர் தேன் எஃப், ஈக்குவல் டு ஒய், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ், லெஸ் தேன் டி, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுல எந்த கன்க்ளூஷன்லாம் ஃபாலோ ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். பிக்கும் ஏக்கும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சிம்பிளை பார்க்குறோம். அந்த சிம்பிள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்போ இது என்ன ஆகுங்க? ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஃபாலோஸ்க்கும் நாட் ஃபாலோஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் தெளிவாக தான் எழுதியிருப்பேன், புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, ஏக்கும் டிக்கும் பார்க்குற சொல்றோம். அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாத. ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற சிம்பிள் அப்படியே இங்க இருக்கு. அப்போ அது ஃபாலோ ஆகும். அடுத்து டீக்கும் எஃப்க்கும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதே தான் கன்க்ளூஷன்ல இருக்கு, அது ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து நாட் ஃபாலோஸ் உன்னிப்பா கவனிங்க. இங்க பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி இருக்கு, பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்க? சேம் ஃபேமிலி சிம்பிள் தான் ஃபாலோ ஆகுது. சேம் ஃபேமிலினா எந்த சிம்பிளும் மாறி இருக்கு. ஆனா பாருங்க, இதுதான் இருக்கே தவிர இந்த கிரேட்டர் தேன் இல்ல. அப்ப என்ன வரும்? இது நாட் ஃபாலோ. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவனுக்கு தான் கொடுக்கணும், செகண்ட் ப்ரியாரிட்டி தான் இவனுக்கு. ஓகேங்களா? ஆனா இவன் கன்க்ளூஷன்ல இல்ல, அப்ப இது வந்து தப்பு. அடுத்தது ஏ டு எஃப் பாருங்க, ஏ இங்க இருக்கான், எஃப் இங்க இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கிற சிம்பிள் ஒரே ஃபேமிலி தான். ஆனா ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எஃப் ஃபாலோ ஆகாது. ஏன் ஃபாலோ ஆகுது? இவன் இருக்கான், இவன் இருக்கும்போது இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க கூடாது. ஸோ அது தப்பு. அடுத்து பிக்கும் எஃப்க்கும் பார்க்குறோம், ஒரே ஃபேமிலி தான், ஒரே சிம்பிள் தான் ஃபாலோ ஆகுது. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காம இவனுக்கு கொடுத்தா அது ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
டீக்கும் எஃப்க்கும் டி இங்க இருக்கு எஃப் இங்க இருக்கு உள்ள இருக்கிற சிம்பிள் அப்படியே இருக்கு ஃபாலோ ஆகும். அடுத்து எஃப்க்கும் எஸ் எஃப் இங்க இருக்கு எஸ் இங்க இருக்கு. நல்லா கவனிங்க எஃப் ஈக்குவல் டு ஒய்னு இருக்கு. அப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துக்கு இந்த எஃப் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் வந்துருமா? அப்போ இது ஃபாலோ ஆகும். அடுத்தது எஸ்ஸும் டியும் பார்க்குறோம் சேம் சிம்பிள் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கலாம். அடுத்து டீக்கும் ஒய்க்கும் பாருங்க டி இங்க இருக்கு ஒய் இங்க இருக்கு எஃப் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த எஃப் இருக்கிற இடத்துக்கு ஒய் கொண்டு வரலாமா? அப்போ டி கிரேட்டர் தேன் ஒய் வந்துருங்களா? அது ஃபாலோ ஆகும். அடுத்து நாட் ஃபாலோஸ் பார்த்துடலாங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு புரிதலுக்குங்க எது ஃபாலோ ஆகும் ஃபாலோ ஆகாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒய் கிரேட்டர் தேன் டி இருக்கு. ஒய் இங்க இருக்கு டி இங்க இருக்கு. இங்க இருக்கிற ஃபேமிலி வேற இதுல இருக்கிற ஃபேமிலி வேற. அப்ப இது கண்ணை மூடிட்டு தப்பு. அடுத்தது ஒய்க்கும் எஸ்க்கும் பார்க்குறோம். ஒய் இங்க இருக்கு எஸ் இங்க இருக்கு. ஆனா இங்க என்ன சிம்பிள் இருக்குங்க? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஆனா இங்க லெஸ் தேன் இருக்கு. ஃபாலோ ஆகுமா? ஆகாது. அடுத்து டீக்கும் எஸ்க்கும் பார்க்குறோம். டி இங்க இருக்கு எஸ் இங்க இருக்கு. இங்க இவன் இருக்கான் இங்க இவன் இருக்கான் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? அடுத்து டீக்கும் டிக்கும் பார்க்குறோம். டி இங்க இருக்கான் டி இங்க இருக்கான். இங்க இவன் இருக்கா டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? அடுத்து இன்னும் சிலதை பார்த்துடலாம். அடுத்து இன்னும் சிலது இருக்கு இது ஃபாலோ ஆகலாம். இது ஜென்ரலா நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து கொஸ்டின்ல நம்மளுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எது ஃபாலோ ஆகுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க பி கிரேட்டர் தேன் எஃப்னு இருக்கு. இங்க பி இருக்கு இங்க எஃப்னு இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற சிம்பிள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் இருக்கு. அதே மாதிரி இவன் இருக்கான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். அடுத்து பாருங்க பிக்கும் டிக்கும் சொல்லியிருக்காங்க. பி இங்க இருக்கு டி இங்க இருக்கு. உள்ளுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்க. இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதை கொடுத்துருக்காங்க. இது ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க டியும் எஃப்பும் இருக்கு. டி இங்க இருக்கு டி இங்க இருக்கு எஃப் இங்க இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? டிஎஃப்ங்கிறத எஃப் கிரேட்டர் தேன் டின்னு எழுதலாம். இப்படி மாத்தி எழுதிக்கலாமா? இப்ப பாருங்க எஃப்க்கும் டிக்கும் பார்க்கும்போது ஒரே ஃபேமிலி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவன் இருக்கும்போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப இது ஃபாலோ ஆகுங்களா? ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துக்கு இவனுக்கு பதிலா இப்படி கொடுத்திருந்துட்டு இதை நம்ம எப்படி மாத்தி எழுதியிருப்போம்? இப்படி மாத்தி எழுதியிருப்போம். அப்ப இது வந்து ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆகும். ஏன்னா கரெக்டா இவனுக்கு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து நாட் ஃபாலோஸ் பாருங்க. பி இங்க இருக்கான் டி இங்க இருக்கான். உள்ளுக்குள்ள வேற வேற சிம்பிள் ஃபாலோ ஆகாது. அடுத்து ஏக்கும் எஸ்க்கும் ஏ இங்க இருக்கான் எஸ் இருக்கான். உள்ளுக்குள்ள வேற வேற சிம்பிள் இவன் ஃபாலோ ஆகாது. அடுத்து பிக்கும் எஸ்க்கும் பாக்குறோம். பி இங்க இருக்கு எஸ் இங்க இருக்கு. உள்ளுக்குள்ள சிம்பிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்ப கண்ணை மூடிட்டு ஃபாலோ ஆகாது. ஏக்கும் டிக்கு பாக்குறோம். ஏ இங்க இருக்கான் டி இங்க இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கிற சிம்பிள்ஸ் மாறி இருக்கு. ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? இது எதெல்லாம் ஃபாலோ ஆகும் எதெல்லாம் ஃபாலோ ஆகாதுன்னு உங்க ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது வந்து நான் ஒரு 80% தான் இதுல சொல்லியிருக்கேன். ஏன் 100% சொல்லல அப்படின்னா அந்த பிஹைண்ட் த கான்செப்ட். ஏன் வந்து இதுதான் ஃபாலோ ஆகும் இது ஃபாலோ ஆகாது அப்படிங்கிற கான்செப்ட் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்ப இன்னும் தெளிவா புரியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னா செக் த சிம்பிள்ஸ் இன் பிட்வீன் த வேரியபிள்ஸ் given in conclusion. இந்த கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கிற வேரியபிளை கொண்டு போய் நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட செக் பண்றோம். இது வந்து சும்மா ஒரு கோர்வையாலாம் எதுவுமே இருக்காது. என்னோட புரிதலுக்கு நான் எழுதியிருக்கேன். இதை கூட விட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கன்க்ளூஷனை கொண்டு போய் அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல வச்சு செக் பண்றோம். ஓகேங்களா? பியூஏன்னு சொல்லியிருந்தா பியூஏன்னு பார்க்குறோம். அந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற சிம்பிளை பார்க்குறோம். கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அதான் சொல்றேன். சேம் ஃபேமிலி அண்ட் ஆஸ் பர் ப்ரிஃபரன்ஸ் இட் ஃபாலோஸ். இப்போ பிக்கும் டிக்கும் பாருங்க. பியும் டியும் இங்க இருக்கு. சேம் ஃபேமிலி தான். ஆனா இவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இவனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆகாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கு மேல வேண்டாம். இனி அடுத்த கொஸ்டின்ஸ் வச்சு பார்ப்போம். அதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். புரியலன்னா கவலைப்படாதீங்க. இன்னும் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அழகா புரிய வச்சிருவேன். இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. ஃபோக்கஸோட பாருங்க. ஓகேங்களா? அதையும் மீறி புரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு லைனா நீங்களே எழுதி பார்த்து புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா புரியும். ஓகேவா? புரியாமையெல்லாம் போற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். முன்னாடி வந்து இந்த 27 கொஸ்டின் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த கொஷின்லேருந்து 27 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்க இவ்வளோ பெரிய கொஷின் அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. இது வந்து தமிழ் டேட்டா, இது வந்து இங்கிலீஷ் டேட்டா. இது எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு கொஷின் அப்படிங்கிறது இது மட்டும் தான். ரொம்ப சிம்பிள். கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து கோடிங் டீகோடிங் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு கோடு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர் அதே தான். இப்போ இங்கே பாருங்க டேட்டா பாருங்க. தமிழ் தங்கங்களே இங்கிலீஷும் பாருங்க தமிழும் பாருங்க. ரெண்டுமே ஒன்று தான். P at Qனா P is either greater than or equal to Qன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா at அப்படின்னா greater than அல்லது equal to அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் இங்க. ஓகேங்களா? அடுத்து copyright அப்படின்னா P is either smaller than or equal toன்னு எடுத்துக்கணும். smaller than or equal toனா எப்படி கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து percentage அப்படின்னா
P is greater than Qன்னு எடுத்துக்கணும். அடுத்து ஸ்டார் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போங்க, ஸ்மாலர் than Qன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர்னு எடுத்துக்கணும். டாலர் அப்படின்னா கிரேட்டர் தானும் கிடையாது, ஸ்மாலர் தானும் கிடையாது, அப்ப ஈக்குவல் டுன்னு எடுத்துப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாலர் than அப்படின்னாலும் ஒண்ணுதான், லெஸ்ஸர் than அப்படின்னாலும் ஒண்ணுதான், அதே மாதிரி லார்ஜர் than அப்படின்னாலும் ஒண்ணுதான், கிரேட்டர் than அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, இது வேற வேற இருக்குன்னா புரிஞ்சுக்க கூடாது. இப்ப கொஸ்டின் குள்ள போலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, now in each of the following questions assuming the given statements to be true. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரூனே கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, find which of the two conclusion 1 and 2 given below them is or definitely true அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல எது வந்து டெஃபினட்டா ட்ரூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டெஃபினெட்லி ட்ரூ, 100% தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம டெஃபினட்னு சொல்லுவோம். எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது ஏ வருமா, பி வருமா, சி, டி, எது வருதோ அந்த ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். எம் அட் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம் அட்டுக்கு நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, நல்லா பாருங்க, இங்கேயும் ஆர் இருக்கு, இங்கேயும் ஆர் ஸ்டார்ட் ஆகுது, ஆர் எண்டு ஆர் ஸ்டார்ட், அப்போ காமன் ஆரா எடுத்துக்கிட்டு இங்க ஆர் வச்சுட்டு பெர்சன்டேஜுக்கு நம்ம என்ன போடுவோம், கிரேட்டர் தேன் டீன்னு போடுவோம். அகைன் டி தான் இருக்கு காமனா, ஸோ நம்ம டி எடுத்துக்கிட்டு டாலருக்கு என்ன போடுவோம், ஈக்குவல் டு கேன்னு போடுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா, அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துக்கு பியும் கியூவும் கொடுத்துக்கிறது நம்மளோட புரிதலுக்காக. பி அட் கியூ அப்படின்னா பி இஸ் எய்தர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கியூ. ஓகேங்களா, அப்ப எம் அட் ஆர்னா எம் இஸ் எய்தர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு புரிதலுக்காக இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அங்க பி கியூ இருக்கு, இங்க பி கியூ வரலன்னு அந்த மாதிரி எதுவும் நினைச்சு கூடாது. இப்ப அடுத்து கன்க்ளூஷனுக்குள்ள போறோம். கே ஸ்டார் எம்னு இருக்கு, கேனா என்ன பண்ணுவோம், கே போட்டுட்டு ஸ்டாருக்கு என்ன எடுப்பாங்க, லெஸ் தேன் எம்னு எடுப்போம். அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் டி ஸ்டார் எம், டி லெஸ் தேன் எம். ஓகேங்களா, இப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே, இப்படி போய்க்கிறதா வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். ஓகேங்களா, பின்னாடி இருந்து வரலாம், ஆனா பின்னாடி இருந்து வரும்போது இந்த ஒவ்வொரு சிம்பிளா நம்ம மாத்திட்டே வரணும். ஓகேங்களா, இப்படி போகும்போது எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும். இந்த பக்கம் இருந்து வரும்போது எப்படி வருவோம்னா ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு நம்ம படிக்கணும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுக்கும். அந்த மாதிரி பண்ணாம இந்த மெத்தட்ல போய்க்குங்க. ஓகேங்க, இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, ரிவர்ஸ்ல இருந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அதை ஃபார்வர்ட்ல இருந்து மாத்திப்போம் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா. சோ சிம்பிள், அதாவது கே லெஸ் தேன் எம்னா எம் கிரேட்டர் தேன் கே அர்த்தங்களா, மாத்திக்க முடியுங்களா. அடுத்து டி லெஸ் தேன் எம்னா எம் கிரேட்டர் தேன் டி மாத்திக்க முடியுங்களா. இப்ப ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு பாருங்க, ஃபார்வர்டு எம் இங்க இருக்கு, கே இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி போறோமா, அவ்வளவுதான். இனி அடுத்து சால்வ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இதை செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, எம் கிரேட்டர் தேன் கேன்னு கொடுத்திருக்காங்க. எம் இங்க இருக்கு, கே இங்க இருக்கு, அதுக்குள்ள கொடுத்திருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஒரே ஃபேமிலியா இருக்கு அப்படின்னா ஃபைன், நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஒரே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு சொல்லியிருக்கோம், இவங்களுக்கு தானே சொல்லியிருக்கோம். அதாவது இங்க பாருங்களேன், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி, இது தேர்ட் ப்ரியாரிட்டி. கொஸ்டின்ல இதை முன்னாடி பார்த்தோம்ல, அதே தான். இங்க இவன் இருக்கான், அப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அங்க கொடுத்திருக்காங்களா, அப்போ இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, எம்முக்கும் டீக்கும், எம் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சிம்பிள் வந்து ஒரே ஃபேமிலி சிம்பிளா. ஓகேங்களா, அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவன் இருக்கானா, அவனை தான் நீங்க கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்காங்க, அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, போத் கன்க்ளூஷன் 1 and 2 is true. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலா சால்வ் பண்றது. இதனோட கான்செப்ட், அந்த புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட குருட்டு மனப்பாடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த புரிஞ்சு நம்ம ஆன்சர் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் மறக்காது. சில பேருக்கு டவுட் இருக்கும்ல, ஏன் வந்துட்டு இதை விட்டுட்டு இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு, அதை இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு நான் அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துறேன். இதனோட கான்செப்ட், பிஹைண்ட் த கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னு. இங்க எம்முக்கும் கேவுக்கும் பாக்குறோம். எம்முக்கும் கேவுக்கு என்னெல்லாம் சிம்பிள் இருக்குங்க, இவன் இருக்கான், இவன் இருக்கான், இவன் இருக்கான். ஓகேங்களா, இப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம் கிரேட்டர் தேன் ஆர், சாரி இது வராது இல்லையா, அது சும்மா சிம்பிளுக்காக, டி ஈக்குவல் டு கேன்னு இருக்கு. இப்போ டி ஈக்குவல் டு கேனாலும் ஒன்று தான், கே ஈக்குவல் டு டீனாலும் ஒன்று தான். ஸோ இந்த டி இருக்கிற இடத்துக்கு நான் கலர் மாற்றிட்டு இங்கே வந்து கேன்னு போடுறேன். ஓகேங்களா, அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், எம் கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் கேன்னு எழுதிட்டு, அல்லது எம் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் கீன்னு எழுதுவோம். அதாவது இப்படி இருக்கிறத இந்த மாதிரி ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, எம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா, எம் கிரேட்டர் தேன் ஆர், ஆர் எம் ஈக்குவல் டு ஆர். ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம மாத்திருக்கோம். எதுவும் நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணல. அதே மாதிரி டி ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டி இருக்கிற இடத்துக்கு கே தான் வரப்போகுது, அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கன்க்ளூஷன் போய் பார்க்க போறோம். எம் கிரேட்டர் தேன் கேன்னு பார்க்க போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம் ஆர் கேன்னு இருக்கு. இப்போ நான் எம்முக்கு வந்து ஒரு இந்த முன்னாடி
ப்ரிலிம்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணியிருப்போம்ல டாலர் ஷார்ட்டர் அப்படின்னு. அப்போ இவன் டாலர்னு வச்சுக்கலாம், இவன் வந்து ஷார்ட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ எம் கிரேட்டர் தேன் கே, எம் வந்து ஆரை விட எம் கிரேட்டர் தேன், ஓகேங்களா? அப்ப கேவை விட கிரேட்டர் தானா தான் இருப்பான்ல, ஏன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட், இவன் வந்து செகண்ட் பிளேஸ், இவன் வந்து தேர்ட் பிளேஸ், ஓகேங்களா? அப்ப இவன் தான் மூத்தவன், ஐ மீன் வளர்த்தியா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் கேவுக்கும் கிரேட்டர் தானா தான் இருப்பான்ல, அப்போ அது வந்து கரெக்டா ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? அடுத்தது வந்து டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துச்சு கே இருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு டீனே போடலாம். கே ஈக்குவல் டு டீன்னு போடும்போது இந்த இடத்துக்கு நான் டீன்னு போடுறேன். இப்போ சேம் அதே தான், எம் ஆர் கிரேட்டர் தானே இருக்கும்போது ஆர் கிரேட்டர் தன் டி, அப்ப டீக்கும் கிரேட்டர் தானே இருப்பான், அப்போ எம் கிரேட்டர் தன் டீன்னு வந்துடும், ஓகேங்களா? இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை நம்ம பெரும்பாலான யூடியூப் சேனல்களை நம்ம பார்க்கும்போது கோடட் இன்இக்வாலிட்டிஸ் நீங்க வேணா போட்டு பாருங்க. எல்லாருமே வந்துட்டு இது இருந்தா இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஓகேங்களா? சப்போஸ் இது இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா நான் கவனிக்கல, மேபி நீங்க பாருங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்செப்ட்னா இதுதான், இது இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அழகா எடுத்துக்கலாம். அண்ட் சில பேர்த்துக்கு வந்து தோன்ற டவுட் வந்து இங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பிரிச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இதை பிரிக்கிறீங்க அப்படின்னா, இங்க நான் பிரிக்கவே இல்லை தங்கங்களே, இது ஒண்ணுதான். இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு சும்மா புரிதல், நம்ம நார்மலா சொல்லுவோம்ல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு தான் போட்டிருக்கேமே தவிர வெறும் எம் ஈக்குவல் டு ஆர்ன்னு நான் இதை மட்டும் எடுக்கவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறத ஜஸ்ட் இப்படி ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளவுதான், ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து சிம்பிள் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துக்கு இது இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆன்சரே பண்ண முடியாது, கண்ணை மூடிட்டு தப்பு போடலாம். எப்படி தப்பு போட்டுடலாம் அதையும் பார்த்துடலாமா? இது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும். இது ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து பின்னாடி வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு ஆருக்கு டீ போடுறேன், ஓகேங்களா? இப்படி டீ போட்டுட்டு இப்படி அந்த டீங்கிற இடத்துக்கு கே தானே நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஆர் லெஸ் தேன் கேன்னு வருது, ஓகேங்களா? ஆர் லெஸ் தேன் கேவா இருந்துச்சுன்னா அந்த எம்முக்கும் கேக்கும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுங்களா? கனெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எம் வந்து ஆருக்கு தான் கிரேட்டர் தான், ஆனா கேக்கு வந்து என்னன்னு நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா ஈவனா சிம்பிள்ஸ் போகவே இல்லை, நடுவுல மாறிடுச்சு, ஓகேங்களா? நடுவுல மாறும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், பிஹெச்டி எல்லாம் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிள் மாறிடுச்சு அப்படின்ட்டு எம்முக்கும் கேக்கும் கேட்கறாங்கன்னா கண்ணை மூடிட்டு தப்பு போடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிள் மாறி இருந்து எம்முக்கும் டீக்கும் கேட்கறாங்கன்னா நம்மளால சொல்லவே முடியாது, அது தப்பு போடலாம், ஓகேங்களா? இது நம்பர் 2, இது நம்பர் 1, ஓகேங்களா? இன்னொன்னு, இப்ப இந்த சிம்பிளை இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த சிம்பிளே இப்படி இருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த எம்முக்கு கேக்கு பதிலா எம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்னு கேட்குறாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு என்ன சொல்லாங்க, கரெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். கொடுத்துருக்கிற சிம்பிள் அப்படியே கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது, கரெக்ட். இப்போ எம் கிரேட்டர் தேன் ஆர்ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா சொல்லவே முடியாது, தப்பு. ஏன்னா எம் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் ஆர் தவிர்த்து வெறும் கிரேட்டர் தேன் மட்டும் கிடையாது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன், சரிங்களா? சப்போஸ் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ல என்ன லெட்டர்ஸ் இருக்கோ இல்லை நம்பர்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறோம். ஒரே ஃபேமிலி சிம்பிளா இருந்து ஆஸ் பர் த கன்க்ளூஷன்ல கரெக்டாக ஃபாலோ ஆச்சுன்னா டிக் போடணும், இல்ல மாறி இருந்துச்சு அப்படின்னா தப்பு போடணும், ஓகேங்களா? அந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன சிம்பிள் இருக்கோ அதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதுதான் வரணும், வேற வரக்கூடாது, ஓகேங்களா? இப்போ எம்முக்கும் ஆருக்கும் பார்க்க சொல்றாங்கன்னா இவன் இருந்தான்னா அவன் கரெக்ட், இவனுக்கு பதிலா எம் ஆறுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அவன் வந்து தப்பு. இது புரிஞ்சதுக்கும் நினைக்கிறேன், இது போதும். இன்னும் ரொம்ப உள்ளுக்குள்ள சொன்னோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் ட்ரூ. அடுத்த 28th கொஸ்டின் பாருங்க, சேம் டேட்டா, கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? டி டாலர் எம்னு இருக்கு, இதை எப்படி போடுவோம்? டி இருக்கு, டாலருக்கு நம்ம என்ன எடுத்துப்போம்? நெய்தர் கிரேட்டர் தென் ஆர் நார் ஈக்குவல் டு, அப்போ டி ஈக்குவல் டு எம். எம் இங்க காமனா இருக்கு, அப்போ ஒரு எம்மா கன்சிடர் பண்ணிட்டு பெர்சன்டேஜுக்கு போயிடணும். பெர்சன்டேஜ் வந்து சிம்பிள் கரெக்டாக போட்டுக்கோங்க, டபிள்யூன்னு போடணும். அடுத்து வந்து டபிள்யூ காமனா இருக்கு, அடுத்து அட்டு எடுக்கிறோம். அட்டுக்கு வந்துட்டு எய்தர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர். இப்போ கன்க்ளூஷன் பார்க்குறோம், திருப்பி ரிவர்ஸ்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆர் ஸ்டார் டின்னு இருக்கு, டி இங்க இருக்கு, ஸ்டார் என்ன பண்ணுவாங்க? ஸ்மாலர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் than ஆர்னு போட்டுக்கணும். நான் முன்னாடி வந்து எழுதிட்டு மாத்திருப்பேன், அதாவது ஆர் லெஸ் தேன் டின்னு இருக்கும். இப்போ நான் டைரக்டா படிச்சுட்டு இப்படி மாத்திட்டேன், ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம்ல, ஸோ அதனால. அடுத்து டபிள்யூ காப்பிரைட் டின்னு இருக்கு, இங்க காப்பிரைட்டுக்கு என்ன வருங்க? எய்தர் ஸ்மாலர் than ஆர் ஈக்குவல் டு. அப்போ நம்ம இதை வந்து டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு
W அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இதையும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இப்படி இருக்கிறத இப்படி மாற்றிருக்கேன். அவ்வளோதான். இது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்டாக பண்ணுறோமோ அதுதான் வந்து எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்வேன். சும்மா ஷார்ட்கட்னு போகாமல் இந்த மாதிரி த வே ஆஃப் சால்விங் நம்ம புரிஞ்சு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா த பெஸ்ட் வே அதுதான். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட்டில் டிக்கும் ஆருக்கும் பார்க்குறோம். டி இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. எல்லாமே ஒரே சிம்பிளாக தான் ஃபாலோ ஆகுது. அந்த ஃபாலோ ஆகிறதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இவனுக்கு தானே கொடுக்கணும். அவனே தான் கன்க்ளூஷன்ல இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு இருக்கு. டி இங்க இருக்கு, டபிள்யூ இங்க இருக்கு. ஆனா பாருங்க இந்த இடத்துக்கு அந்த சிம்பிளே கிடையாது. அப்ப நம்ம இதை என்ன சொல்லுவாங்க? தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டி ஈக்குவல் டு எம் greater than W இருக்கு. D equal to M னா D greater than W இருக்கு. As per the statement என்ன வரணுங்க? D greater than W. ஆனா இங்க என்ன இருக்கு? D greater than or equal to W இருக்கு. நீங்க சொல்லலாம் greater than or equal to னா இப்படி இதை வந்துட்டு இப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்ல. அதாவது greater than or equal to இப்படி ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இங்க greater than வேற, greater than or equal to வேற, equal to வேற. புரிஞ்சதா தங்கங்களே? இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு வேணும்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு கன்க்ளூஷன் 1 is true. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? புரிய வச்சுட்டேன்ல தெளிவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இது உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சு. இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த 29th கொஸ்டின் பார்ப்பாங்க. சேம் டேட்டா, கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்க ஹெச் பர்சன்டேஜ் ஜேன்னு இருக்கு. பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட்டர் தேன் ஜே அப்படின்னு போடுவோம். அடுத்து பாருங்க இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு காமனாக பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே ஜே இருக்கு, இங்கே பி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி காப்பிரைட் ஜேங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காப்பிரைட் அப்படிங்கிறத ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு எழுதலாம். இது எப்படி நம்ம மாற்றலாம்? ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. அவ்வளோதான். ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம மாற்றிருக்கோம் தவிர தப்பாலாம் எதுவும் மாற்றலை. ஏன்னா பி வந்து ஜேவை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஜே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பி தானே? அவ்வளோதான். ஸோ ஜே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கிறோம். பி அட் எஃப், அட்டுக்கு என்ன போட்டிருக்கோங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப். இப்போ கன்க்ளூஷன் சால்வ் பண்ணுவோம். எஃப் டாலர் ஜேன்னு இருக்கு. ஓகேங்களா? இதை என்ன எழுதுவோம்? எஃப் ஈக்குவல் டு ஜேன்னு எழுதுவோம். எஃப் ஈக்குவல் டு ஜேனாலும் ஒன்று தான், ஜே ஈக்குவல் டு எஃப்னாலும் ஒன்று தான். ஜே பர்சன்டேஜ் எஃப்னா ஜே கிரேட்டர் தேன் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜே கிரேட்டர் தேன் எஃப். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். இப்போ பாருங்க ஜே ஈக்குவல் டு எஃப். ஃபர்ஸ்ட் ஜேக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஜே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு இருக்கு. அப்போ ஜே ஈக்குவல் டு எஃப்னு வருமா? வராது. அடுத்தது ஜே கிரேட்டர் தேன் எஃப் வருமா? வராது. ஏன்னா ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ இதுவும் வராது. நம்ம இப்போ போயிட்டு ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாயிருச்சு அப்படின்ட்டு நெய்தர் 1 nor 2 is true அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் எது கீழே வரும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி பேர்? நோட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரெண்டும் சேர்ந்தாப்புல சொல்லுவோம். இதை வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 is true அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எப்படி எய்தர் ஆர் வரும் அப்படின்னா இப்போ பாருங்க ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஜே கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் எஃப் ஆர் ஜே ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எஃப். பிங்கிற இடத்துக்கு எஃப் போடலாமா? இப்போ இதை படிச்சு பாருங்க. இப்போ இந்த ஜேக்கும் எஃப்க்கும் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்? ஜே கிரேட்டர் தேன் எஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்துருச்சா? ஆர் ஜே ஈக்குவல் டு எஃப்னு சொல்லுவோம். அப்போ எய்தர் ஆர் வந்துச்சா? ஒன்னா இது அல்லது அது ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறதா வந்து எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 is true. சப்போஸ் இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. இங்க எஃப்க்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருக்கு, இங்க ஒரு ஹெச் இருக்கு அப்படின்னா அப்ப நெய்தர் நார் தான் வரும். ஏன்னா இங்க ஹெச்சுக்கும் ஜேக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இங்க சேம் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத விட இன்னொன்னு நல்லா ஞாபகம். இப்போ எஃப்ங்கிற இடத்துக்கு ஒரு ஜி இருக்கு அப்படின்னா இந்த எஃப்க்கு பதிலாக ஜியும் இருக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருக்குன்னு நம்ம வந்து நெய்தர் நார்னு போட்டக்கூடாது. ஏன்னா எஃப் ஈக்குவல் டு ஜிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ அதுவும் எய்தர் ஆர்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன். இந்த கன்க்ளூஷன்லாம் போட்டுட்டு கன்க்ளூஷன் செக் பண்றோம். ஜே ஈக்குவல் டு எஃப்னு இருக்கு. ஓகேங்களா? தனியாக பார்க்கும்போது தப்பு தான். ஜே கிரேட்டர் தேன் எஃப்பும் தனியாக பார்க்கும்போதும் தப்பு தான். ஆனா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்க? ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ எய்தர் 1 or 2 இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இங்க எஃப்க்கு பதிலாக வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்ட்னு சொல்லணும். ஸோ ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கன்க்ளூஷனை செக் பண்ணுமே தவிர்த்து நாமளா ரெண்டு சேம் லெட்டர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கு ரெண்டு தப்பு அப்படின்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. ஓகேவா?
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இது போல சொல்றேன், இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் கிரேட்டர் than or equal to வேறன்னு தானே சொன்னீங்க. இதுல இருந்து எப்படி நீங்க பிரிக்கலாம் அப்படின்னு. இங்க பிரிக்கவெல்லாம் இல்லவே தங்கங்களே. கிரேட்டர் than or equal to ஒன்னா தான் நம்ம வச்சிருக்கோம். as per the statementல என்ன இருக்கோ அதே தான் இங்க ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? கிரேட்டர் than or அப்படின்னு இருக்கு, இங்க எய்தர் ஆர், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அப்புறம் இன்னும் சில பேருக்கு தோணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படி வேணா இருக்கலாம். மொத்தத்துல இந்த 2 ஃபாலோ ஆகுதா ஃபாலோ ஆகலையா, எய்தர் ஆர்ல வருதா நெய்தர் ஆர்ல வரலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அந்த எய்தர் ஆர்ல வந்து காம்ப்ளிமெண்டரி பேருக்கும் வரும், அன்னோன் ரிலேஷன்ஷிப்புக்கும் வரும். அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நோன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இப்போ பிக்கும் எஃப்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம், பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லுவோம். பிக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இப்போ பாருங்க, பிக்கும் டிக்கும் நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, ஏன்னா இங்க சிம்பிள் மாறி இருக்கு. அதே மாதிரி பிக்கும் ஈக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, ஏன்னா சிம்பிள் மாறி இருக்கு. நோன் ரிலேஷன்ஷிப்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தமிழ் தங்கங்களே இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் நினைக்கிறேன். நோன்னா நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அன்னோன்னா தெரியாத ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? உறவு முறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, பியும் ஐயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பிக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஆனா இங்க பி கிரேட்டர் than ஐன்னு கொடுத்துருக்காங்க. வருமா, வராது. பி ஈக்குவல் டு டின்னு வருமா, வரவே வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பேர் அட்டென்ஷன். இப்போ இந்த இடத்துக்கு எய்தர் ஆர் போடுவீங்களா நெய்தர் ஆர் போடுவீங்களா, சொல்லுங்க பார்ப்போம். எய்தர் ஆர் தான் போடுவோம். எப்படி எய்தர் ஆர் வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க டி இருக்கு, இங்க ஐ இருக்கு. இது ரெண்டும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க, ஈக்குவல் டுல இருக்கு. அப்போ டி ஈக்குவல் டு ஐ வந்துருமா? அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன போடுவோம், ஐன்னு போடுவோம். இல்லைன்னா இந்த இடத்துக்கு டின்னு போடலாம், டிலும் போடலாம். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, இப்ப மூணுமே ஒரே இதில் தானே வருது. பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எஃப் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு டி வந்துடும். ஓகேவா? இல்லைன்னா ஐ இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, பி கிரேட்டர் than ஐ வந்துருச்சு, அல்லது டி வச்சுக்கலாம், அல்லது பி ஈக்குவல் டு ஐ வந்துருச்சு, ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கலாம். அப்ப இது எய்தர் ஆர் வரும்ல, ஏன்னா எய்தர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அதைத்தான் நம்ம சொல்றோம். இது வந்து நோன் ரிலேஷன்ஷிப்ல எய்தர் ஆர். அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல எய்தர் ஆர் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், பிக்கும் ஈக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமா, தெரியாது. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, பிக்கும் ஈக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் தெரியுமா, தெரியாது, தெரியாது. தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப பேர் அட்டென்ஷன். இப்ப பாருங்க, பிக்கும் ஈக்கும் எந்த வகையிலையும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் உறுதியா சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம தப்பு போட்டுறோம். ஆனா கவனிங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, கிரேட்டர் than லெஸ் than ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, எய்தர் 1 ஆர் 2 அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்கதான் ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சில்லாஜிசத்தை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டின்னு ஒன்று கேட்டிருந்தா தான் அதுக்கான வாய்ப்பு இருந்தா சொல்லுவோம். ஆனா இந்த கோடட் இன்இக்வாலிட்டிஸ்ல ஓகேங்களா, எய்தர் 1 ஆர் 2 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு பாசிபிலிட்டின்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எய்தர் 1 ஆர் 2 வந்து நம்ம இப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்ல பாருங்க, நோன் ரிலேஷன்ஷிப்ல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷன்ல தப்பா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கும். அதனால நம்ம வந்து எய்தர் 1 ஆர் 2 கொடுப்போம். எப்போனா இந்த லெட்டர்ஸ் சேமா இருக்கும். சப்போஸ் ஈக்குவல் டு வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் தெரியாத இடத்துல 2 கன்க்ளூஷனுமே தப்பாகும். அட் த சேம் டைம் எந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்றோமோ அதுக்கு எந்த வகையிலும் நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், அதுக்குள்ள இந்த 3 சிம்பிளுமே ஃபாலோ ஆகணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். 3 சிம்பிள் ஃபாலோ ஆயிருச்சு, கண்ணை மூடிட்டு தப்பு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்பதான் எய்தர் 1 ஆர் 2 வரும். இதுலயும் எய்தர் 1 ஆர் 2 வரும். இதை வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நார்மலா எய்தர் 1 ஆர் 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்போ இதை பாருங்க, எஃப் கிரேட்டர் than ஜின்னு இருக்கு, கிரேட்டர் than சின்னு இருக்கு, அப்புறம் சி லெஸ் than டின்னு இருக்கு. எஃப்க்கும் டிக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் வெவ்வேறு சிம்பிள்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்புங்களா கரெக்டுங்களா? தப்பு. அடுத்தது டிக்கும் எஃப்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இங்கே எஃப்லேருந்து டி தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், எஃப் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி மாறிடும். இப்போ பாருங்க, எஃப்க்கும் டிக்கும் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இங்க சிம்பிள்ஸ் மாறி இருக்கு, அதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, இங்க எஃப் கிரேட்டர் than டின்னு இருக்கு, எஃப் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டின்னு இருக்கு. அப்ப இதை வந்து எதுக்குள்ள வருங்க, எய்தர் ஆர்க்குள்ள வராது, நெய்தர் நார்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ஏன் நெய்தர் நார்க்குள்ள வரும்,
இங்கேயும் ஒரே சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் அதே சிம்பிள் கொடுத்துட்டு கேட்டால் நம்ம எதிரார்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. எதிரார் எப்போ வருங்க? இந்த மாதிரி 3 சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் எதிரார் வரணும். ஓகேங்களா? அதுவும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல தங்கங்களே, அன்னோன் ரிலேஷன்ஷிப்க்கும் நோன் ரிலேஷன்ஷிப்க்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்க? நெய்தர் நார் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா சேம் சிம்பிளே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணும். இதெல்லாம் ஃபோக்கஸை செக் பண்ணக்கூடிய அழகான ஒரு டாபிக். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். A greater than B less than C equal to D. இப்போ இங்க பாருங்க, ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியும்? நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அது தப்பு. A less than or equal to இருக்கு. ஏக்கும் ஈக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேங்களா? நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கு C இருக்கு, இந்த இடத்துக்கு E இருக்கு. அப்ப Cங்கிற இடத்துக்கு E நம்ம போட முடியுமா? அப்ப இப்ப பாருங்க, C போடலாம் நாம இங்க. அப்ப இந்த ரெண்டும் எதுக்குள்ள வந்துருங்க? எய்தர் 1 or 2 அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். ஏன் அப்படின்னா இங்க 2 லெட்டர்ஸ் சேமா இருக்கு ஒன்று, அண்ட் ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே தப்பு, அண்ட் மூணாவது இந்த 3 சிம்பிளுமே ரெண்டுக்குமே நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. ஸோ அதனால ஏ வந்து கிரேட்டர் தானா இருக்கலாம், இல்லை லெஸ் தானா இருக்கலாம், இல்லை ஈக்குவல் டு இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே. இங்க நீங்க உடனே இங்க வந்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு தனியும் தானே சொன்னீங்க. இது எப்படி இங்க இதுக்குள்ள வரும்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தான், லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இதை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ 3 சிம்பிளுமே இங்க வந்துருக்கு. அடுத்து பாருங்க, சேம் கொஸ்டின்ல இப்போ ஏ கிரேட்டர் தேன் சின்னு இருக்கு. சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்து சீன்னு போடுறேன், ஏன்னா சி ஈக்குவல் டு ஈன்னு இருக்கு. இதை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு என்ன வருங்க? நெய்தர் தான் வரும். ஏன் நெய்தர் வருது? இங்க வந்து கிரேட்டர் தான் இருக்கு. ஓகே ரைட். பட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அகைன் திரும்ப சொல்றாங்க. அப்ப அது வருமா? வராது. அப்ப நெய்தர் தான் வரும். ஸோ இதுதான் நோன் ரிலேஷன்ஷிப்ல, தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல காம்ப்ளிமெண்டரி பேர், தெரியாத விஷயத்துல எய்தர் 1 or 2 இது வரும். ஓகேங்களா? இது வந்து நெய்தருக்குள்ள வந்துடும். இது எய்தர், இது நெய்தர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாதவங்க வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு 10 to 15 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். 30வது கேள்வி பாருங்க. W காப்பிரைட் ஆர்னு இருக்கு. காப்பிரைட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். இங்க ஜே அட் ஆர் இருக்கு, இங்க ஆர் இருக்கு. அப்ப நம்ம அப்படியே மாத்திக்கலாமா? ஆர் இங்க இருக்கு, அட்டுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்ப என்ன போடுவாங்க? ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டணும். அப்படியே போட்டக்கூடாது. அடுத்து ஜேன்னு போடுவோம். ஓகேங்களா? அடுத்தது ஜே ஸ்டார் கே. ஸ்டாருக்கு என்ன போடுவோம்? ஸ்மாலர் தேன் கேன்னு போடுவோம். நல்லா பாருங்க, ஜே அட் ஆர் அப்படின்னா ஜே அட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். நம்ம இங்க ஆர் ஜேன்னு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு மாற்றிப்போம். அதுதான் வந்து இங்க மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, ஜே அட் டபிள்யூன்னு இருக்கு. டபிள்யூ போட்டுட்டு அட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு போட்டுப்போம் ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆர் போட்டுட்டு பர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன். அப்போ லெஸ் தேன் கேன்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். டபிள்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜே. டபிள்யூக்கும் ஜேக்கும் பார்க்குறோம். என்ன இருக்குங்க? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. அப்ப அழகா கரெக்ட் அப்படின்னு போட்டுரும். அடுத்த செகண்ட் கன்க்ளூஷன் பார்ப்போமா? ஆர் லெஸ் தேன் கேன்னு இருக்கு. ஓகேங்களா? ஆருக்கும் கேக்கும் பார்க்குறோம். ஒரே சிம்பிள் தான் ஃபாலோ ஆகுது. இவங்க தலைவர் தான் இருக்காரு, அந்த தலைவர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் ட்ரூ. அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து 31வது கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இது டேட்டா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. $A அப்படின்னா A is not smaller than B. ஓகேங்களா? அப்போ நல்லா கவனிங்க, not smaller than அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா, இப்போ 3 சிம்பிள் இருக்கு. கிரேட்டர் தேன், ஓகேங்களா, ஸ்மாலர் தேன், லெஸ் தேன் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு. இப்போ ஸ்மாலர் தேன் வரலாச்சுன்னா என்ன போடணும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம எடுத்து போடணும். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கணும். அடுத்தது ஹேஷ் சிம்பிளுக்கு நாட் கிரேட்டர் தேன் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து அட்டுக்கு வந்துட்டு நெய்தர் ஸ்மாலர் தேனும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா அப்போ கிரேட்டர் தேன் நம்ம போட்டுக்கணும். அடுத்து காப்பி ரைட்டுக்கு வந்து ஸ்மாலர் தேனும் கிடையாது, கிரேட்டர் தேனும் கிடையாது அப்படின்னா ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். அடுத்து பர்சன்டேஜுக்கு கிரேட்டர் தேனும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா என்ன வருங்க? லெஸ் தேன் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? திரும்ப சொல்றேன், முன்னாடி வந்து டைரக்டா இந்த கோடுக்கு இது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாட்டு நெய்தர்னு கொடுப்பாங்க. அப்ப நாம தான் புரிஞ்சுக்கணும், நாட் ஸ்மாலர் தேன் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் கிரேட்டர் தேன் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நெய்தர் ஸ்மாலர் தேன் நார் ஈக்குவல் டு அப்படின்னா கிரேட்டர் தேன் வரும். அதுல இருக்கிறது வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இந்த 3 சிம்பிள் தான் இருக்கு. இதுல 1 வராது அப்படின்னா மிச்சம் இருக்கிற 2 வந்துடும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, நெய்தர் ஸ்மாலர் தேன் நார் கிரேட்டர் தேன் அப்படின்னா ஈக்குவல் டு நம்ம சொல்லிப்போம்.
பெர்சன்டேஜுக்கு கிரேட்டர் தனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா லெஸ் தேன் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் தமிழ் தங்கங்களே, இது அப்படியே தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஸ்டின் பாருங்க. நவ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அஸ்யூமிங் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஃபைண்ட் விச் ஆஃப் 3 கன்க்ளூஷன், இது வரைக்கும் 2 தான் பார்த்தோம், இப்போ 3 கன்க்ளூஷன் பார்க்க போறோம். டெஃபினெட்லி ட்ரூ அண்ட் கிவ் யுவர் ஆன்சர் கரெக்ட்லி. எது டெஃபினட்டா ட்ரூன்னு கேட்கறாங்க. இங்க சில பேருக்கு வந்து டெஃபினெட்லி ட்ரூல வந்து பாசிபிலிட்டி சொல்லாமன்னு தோணும். இங்க நம்ம தாராளமா சொல்லலாம், ஏன்னா இது கரெக்டா இருக்குதான் வாய்ப்பு உண்டு, மற்றதை நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம இருக்கிறதா சொல்றோம், ஸோ அதனால தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுவோம். ஹெச் பெர்சன்டேஜ் ஜே, பெர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, லெஸ் தேன் ஜே. காப்பிரைட்டுக்கு என்ன போடுறாங்க, ஈக்குவல் டு என். அட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர். அவ்வளோதான். இப்போ ஆர் பெர்சன்டேஜ் ஜே, இது எப்படி எழுதலாம், ஜே பெர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் இருக்குங்களா, அப்போ நம்ம கிரேட்டர் தேன் ஆர்னு போட்டுக்கணும். இது ஃபாலோ ஆகுமா, கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். அடுத்து பாருங்க, ஹெச் அட் ஜே. ஓகேங்களா, அட்டுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் ஹெச், கிரேட்டர் தேன் ஜே. இது ஃபாலோ ஆகுமா, ஃபாலோ ஆகாது. ஏன், ஹெச் லெஸ் தேன் தான் ஜே, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என் அட் ஹெச். ஓகேங்களா, ஹெச் இங்கே போட்டு அட்டினுடைய சிம்பிள் என்னங்க, கிரேட்டர் தேன், அப்போ லெஸ் தேன் என்னன்னு போட்டுக்கணும். அப்போ ஹெச்சுக்கும் என்னுக்கு பார்க்குறோம், கரெக்டாக ஃபாலோ ஆகுமா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க, ஒன்லி 1 and 3 இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்லிட்டா, மறுபடியும் சொல்லணுமா, சரி ஒரு தடவை சொல்லிடுறேன். இதெல்லாம் வேண்டாம், இந்த சிம்பிள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஹெச் லெஸ் தேன் ஜே ஈக்குவல் டு என் கிரேட்டர் தேன் ஆர்னு இருக்கு. ஓகேங்களா, ஆர் பெர்சன்டேஜ் ஜேன்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், பெர்சன்டேஜுக்கு நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கிரேட்டர் தான் எடுக்கணும், ஏன்னா ஜே இருக்கிற இடத்துக்கு ஆரும், ஆர் இருக்கிற இடத்துக்கு ஜேவும் கொண்டு வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் மாற்றவே தேவையில்லை, ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஸோ அது தப்பு, ஏன்னா ஹெச் லெஸ் தேன் தான் ஜே, ஆனால் இங்கே கிரேட்டர் தேன் ஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. அடுத்தது என்னு ஹெச்னு இருக்கு, அது ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெச் என்னன்னு மாத்திரம், அதுவும் கரெக்டாக இருக்கு. ஸோ ஒன்லி 1 and 3 இஸ் ட்ரூ. அடுத்து 32வது கொஸ்டின் பார்ப்போம். டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். டி காப்பிரைட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் தனும் கிடையாது, கிரேட்டர் தனும் கிடையாது. அப்போ என்ன வருங்க, ஈக்குவல் டு கே. அடுத்தது கே ஆஷ் எஃப், ஆஷுக்கு என்ன வருங்க, நாட் கிரேட்டர் தன். அப்போ என்ன வருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு வரும். ஓகேங்களா, அடுத்தது அட்டு கொடுத்துருக்காங்க. அட்டுக்கு இங்கே என்ன வரும், ஸ்மாலர் தானும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாது, அப்படின்னா கிரேட்டர் தேன் பி அப்படின்னு வரும். ஓகேங்களா, அடுத்து பிக்கும் டிக்கும் பார்க்குறோம். டிக்கும் பிக்கும் பாருங்க ரிலேஷன்ஷிப் மாறி இருக்கு. அப்போ நம்ம சொல்ல முடியுமா, அதை மாற்ற கூட தேவையில்லை, டேரெக்டாக தப்புனே போட்டுடலாம். ஓகேங்களா, நம்ம மாற்றி எழுதினாலும் டைம் வேஸ்ட் தான். அதை வேணா உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன். பி அட்டு இருக்கு, அட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரேட்டர் தேன் டின்னு இருக்கும். ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் மாற்றணும்னா டி லெஸ் தேன் பின்னு இருக்கும். டிக்கும் பிக்கும் பார்க்குறோம், இங்கேயும் வேற சிம்பிள், இங்கேயும் வேற சிம்பிள். ஸோ தப்பு. அதுக்கு டேரெக்டாக சிம்பிள் மாறி இருந்துச்சுன்னா தப்புன்னு போட்டு சிம்பிளாக ஆளாக முடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கேக்கும் பிக்கும் சிம்பிள் மாறி இருக்கா. அப்போ நம்ம சால்வ் பண்ணுமா, சால்வ் பண்ணவே தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, எஃப் டாலர் டி. இப்போ எஃப்னு எழுதுறோம், டாலருக்கு நார்மலாக என்ன வரும், நாட் ஸ்மாலர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டின்னு போடுவோம். இதை ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி மாற்றும் போது டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு போடுவோம். ஓகேங்களா, டிக்கும் எஃப்க்கும் நம்ம செக் பண்ணுறோம், யார் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவன் தான் இருக்கான், அவனை அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் அப்படின்னு போடுவோம். அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஒன்லி 3 இஸ் ட்ரூ. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கன்க்ளூஷனை கவனமாக செக் பண்ணணும். அண்ட் செக் பண்ணும்போது இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த அதை கரெக்டாக அந்த ஃபோக்கஸ்டாக இருந்துட்டோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது தப்புன்னு டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே வேற சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரே மாதிரி சிம்பிளாக இருந்தால் கவனமாக செக் பண்ணிட்டு போடணும். சரிங்களா, போஸ்டிங் வாங்குறது தங்கங்களே ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து 33வது கொஸ்டின், கே காப்பிரைட் பி. காப்பிரைட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் தானும் கிடையாது, கிரேட்டர் தானும் கிடையாது. அப்போ ஈக்குவல் டு பி. பி அட் கியூ, அட்டுக்கு ஸ்மாலர் தானும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாது. அப்போ கிரேட்டர் தேன் கியூ. டாலருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர் தேன் கிடையாது. அப்போ என்ன வருங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா, கேக்கும் ஆருக்கும் பார்க்குறோம், சிம்பிள் கரெக்டாக தான் இருக்குது. அட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர் தேனும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாதுன்னா கிரேட்டர் தேன் ஆர்னு சொல்லியிருக்காங்க. கேக்கும் ஆருக்கும் பார்ப்போமா, இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா, அப்போ இது கரெக்ட். அடுத்தது ஆருக்கும் பிக்கும் பார்க்குறோம், ஸ்டேட்மெண்ட்ல மாறி இருக்கு. அப்போ நம்ம அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். பி இங்கே போட்டுட்டு பெர்சன்டேஜுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தேனும் கிடையாது, ஈக்குவல் டு கிடையாதுன்னா லெஸ் தேன் வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு என்ன எழுதுவோங்க, கிரேட்டர் தேன் எழுதணும். ஆர் பிக்கும் ஆருக்கும் கிரேட்டர் தேன் வருமா, தாராளமாக வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேவா, இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இருந்தேன். அடுத்த தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க, கியூ பெர்சன்டேஜ் கேன்னு இருக்கு. ஓகேங்களா, ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது என்ன போடுவோம், இந்த இடத்துக்கு கே போடுவோம். பெர்சன்டேஜுக்கு என்ன வருங்க, நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஈக்குவல் டுன்னு வரும். அப்போ நம்ம நார்மலாக லெஸ் தேன் போடுவோம். ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், கிரேட்டர் தேன் கியூன்னு மாற்றணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, பி இருக்கிற இடத்துக்கு கே வந்துடும், கே கிரேட்டர் தேன் கியூ. ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கரெக்டாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க, ஆல் ஆர்
ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது செகண்ட் அண்ட் தேர்ட் கன்க்ளூஷன் தான். அதை சும்மா மாற்றி சொல்லியிருப்பாருங்க. ஆர் பர்சன்டேஜ் பி அப்படிங்கிறத நம்ம ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது பி பர்சன்டேஜ் வேண்டாம், ஆர் போட்டுட்டு இங்கே பர்சன்டேஜுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தேனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ லெஸ் தேன் பின்னு மாற்றும் எழுதுவோம். ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் மாற்றும் போது பி கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் Qக்கு பர்சன்டேஜ் கேன்னு இருக்கும். அப்போ Q லெஸ் தேன் கேன்னு இருக்கும். K கிரேட்டர் தேன் Qன்னு நம்ம மாற்றி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நம்ம தெளிவாக இருக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். போஸ்டிங் வாங்குறது தங்கங்களே, ஆல் ஆர் ட்ரூங்கிறது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட். 34வது கொஸ்டின் பார்ப்பாங்க. டி டாலர் கே. டி டாலருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கிரேட்டர் தேன். அப்போ என்ன வருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். அடுத்து கே இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இதை ரெண்டே கனெக்ட் பண்ணும். கே அட் ஹெச்னு சொல்லியிருக்காங்க. அட்டுக்கு என்ன வரும், கிரேட்டர் தேனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா லெஸ் தேன், பார்த்தீங்களா மாற்றி போடுறேன், லெஸ் தேன் ஹெச் அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேவா? அடுத்து ஹெச் ஸ்டார் பி. ஹெச் ஸ்டாருக்கு என்ன வரும், ஸ்மாலர் தானும் கிடையாது ஈக்குவல் டு கிடையாது அப்படின்னா கிரேட்டர் தேன் பின்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பிக்கு கேக்கு இதை பார்த்தோன்னே நம்மளால என்ன சொல்லிட முடியும், தப்பு அப்படின்னு சொல்லிட முடியும். அடுத்து பிக்கும் கேக்கும் மறுபடியும் கேட்டிருக்காங்க, அது என்னவா வேணா இருக்கட்டும், இந்த கேக்கும் பிக்கும் நம்மளால ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, தப்பு. அடுத்து ஹெச் ஸ்டார் டி அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் இதை இப்படி மாத்திக்கலாம். ஸ்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் தானும் கிடையாது ஈக்குவல் டு கிடையாது அப்படின்னா நம்ம என்ன போடுவாங்க, கிரேட்டர் தான் போடுவோம். ஆனால் லெஸ் தேன் ஹெச் அப்படின்னு போடணும். ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் வருமா, வரும். இப்போ நம்ம போய் ஒன்லி 3 இஸ் ட்ரூன்னு கை வச்சிடக்கூடாது. வச்சுட்டோம் அப்படின்னா கோவிந்தா போட்டு போயிடும். 1.5 மார்க் உள்ளுக்குள்ள 100 பேர் வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க பிகே இருக்கு, இங்க பிகே இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து ரெண்டும் தப்பா இருக்கு. அப்ப நம்ம வந்து எதிராரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பி பர்சன்டேஜுக்கு என்ன போட்டிருக்கோம், நாட் ஸ்மாலர் தென். அப்ப என்ன வருங்க, கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் நம்ம மாற்றணும், என்ன வரும், கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்தது பி அட்டு இருக்கு. இங்க அட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தேனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, லெஸ் தேன் அப்படின்னு போடுவோம் கே. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதுவோம், கே கிரேட்டர் தேன் பி அப்படின்னு மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ கேக்கும் பிக்கும் நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியாது. ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பா போயிடுச்சு. இந்த இடத்துக்கு 3 சிம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன, லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் லெட்டர்ஸ். அப்போ இது என்ன வருங்க, ஒன்லி எய்தர் 1 or 2 and 3 is true. ஆல்ரெடி 3 இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ கவனமா இருக்கணும். நாம பாட்டு போற போக்குல தப்புன்னு போட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஆர்எஸ் அகர்வால் புக்ல ஒன்லி 3 is trueன்னு இருக்கும். அதை பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இட்ஸ் குவைட் நேச்சுரல் பிகாஸ் கட் காப்பி பேஸ்ட் அப்டேட் பண்ணுறதே இல்லை. 24க்கும் 25க்கும் அந்த 5ங்கிறத மட்டும் தான் மாற்றுறாங்க, வேற எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ கவனமாக இருந்துக்கணும், பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. அடுத்து 35வது கொஸ்டின் பார்ப்போங்க. டி அட் ஆர். அட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஈக்குவல். கிரேட்டர் தேனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா லெஸ் தேன் ஆர். அடுத்தது ஆர் டாலர். டாலருக்கு வந்து கிரேட்டர் தேன் கிடையாது. அப்போ என்ன வருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி. அடுத்து ஸ்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் தேனும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னா அப்போ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஜிக்கும் பிக்கும் பார்க்குறோம், கண்ணை மூடிட்டு தப்பு போட்டுடலாம். பிக்கும் ஆருக்கும் பார்க்குறோம், ஆருக்கும் பிக்குமே பார்த்தாலுமே மாறி தான் இருக்குது. ஸோ அதுவும் தப்பு போடலாம். அடுத்து டிக்கும் ஜிக்கும் பார்க்குறோம், கண்டிப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஆனால் செக் பண்ணி தான் சொல்லணும். டாலருக்கு என்ன சொல்லுவோம், நாட் கிரேட்டர் தேன். அப்போ என்ன வருங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு வரும். ஆனால் ஃபாலோ ஆகுமா, ஆகாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க, நன் இஸ் ட்ரூ அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? 35வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது வரைக்கும் எப்படி பார்த்தோம்னா அந்த கோட் பேஸ் பண்ணதை பார்த்தோம். இனி பார்க்க போகிறது எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் புக்கில் இருக்கவே இருக்காது ஆர்எஸ் அகர்வால் புக்கில். சரிங்களா? இதெல்லாம் நான் பேங்க் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை பார்த்துடலாம். இன்னும் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துட்டோம்னா முடிஞ்சது இந்த டாபிக். பாருங்க, ஓ ஈக்குவல் டு யூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓக்கு யூக்கு நம்மளுக்கு சொல்ல முடியுமா, என்ன சொல்லலாங்க, ஓக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் சொல்ல முடியும். அப்போ இது வராது. அடுத்தது யூ கிரேட்டர் தேன் ஓன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி எழுதலாம், ஓ லெஸ் தேன் யூன்னு சொல்லலாம். இதை நம்ம தனியாக சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ரெண்டுமே தப்பாகுது, ரெண்டுமே சேம் லெட்டர்ஸாக இருக்குது. இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது அப்படியே வருதா, கே ஈக்குவல் டு யூன்னா நம்ம அப்படியே சொல்லலாமா. அப்போ இதுக்கு என்ன வருங்க, எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows. 36க்கு வந்து எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows. ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அதுக்கப்புறம் ஓ ஈக்குவல் டு கியூ, ஓ லெஸ் தேன் யூங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது அப்படியே வருது.
ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து 37வது கொஸ்டின் பார்ப்போம். நம்பர்ஸை வச்சு கூட வரும். ஓகேங்களா? 6க்கும் 9க்கும் பார்க்குறோம். இது ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது 9 லெஸ் தென் 6ன்னு பார்ப்போம். 9க்கு 6க்கும் பார்க்கும்போது இங்க லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு, இங்க லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு, அப்ப வரும். அடுத்தது 9 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு பார்க்குறோம். ஸோ 9க்கு பக்கத்துல லெஸ் தேன் சிம்பிளா இருக்கு, அப்ப 2 வருங்களா? வரவே வராது. 9 லெஸ் தேன் 2ன்னு இருந்தா கரெக்ட் போடுவோம். இங்க 9 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு, அப்ப அது வந்து தப்பு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தங்க? ஒன்லி கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோஸ். ஓகேங்களா? அடுத்து 38வது கேள்வி பாருங்க. இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல டக்கு டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிட்டே போயிடலாம். இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குற ரீசனிங்ல வரும் அப்படின்னு. நான் ஒன்றும் பெரிய அப்படியே டிசைடிங் அத்தாரிட்டின்னு நினைச்சுக்காதீங்க. சும்மா சொன்னேன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஆசைப்படுறது தானே, அதனால ஆசைப்பட்டு போகலாம். அடுத்து 38 பாருங்க. எஃப்க்கும் டிக்கும் பார்க்குறோம். ஓகேங்களா? எஃப் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, இங்க தலைவர் இருக்காரு, அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, கரெக்ட். ஏக்கும் எஸ்க்கும் பார்க்குறோம். ஏக்கும் எஸ்க்கும் சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கு, அப்போ வருமா? வராது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க? கன்க்ளூஷன் ஒன்லி 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து 39 பாருங்க. இங்க பாத்தீங்களா கமாவா கொடுத்து இது மாதிரி, இது பேங்க் எக்ஸாம்ல ஆஃபீஸர் லெவல்ல வருது. நான் இது எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இப்படி கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இப்படி எல்லாம் நம்மளுக்கு வருமானு கேட்டா மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்பில்லை, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஆஸ் யூஷுவல் எதுக்கும் தயாரா இருக்கிறவங்க எதை பத்தியும் கவலை இல்லை. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கே கிரேட்டர் தேன் டீன்னு கொடுத்துருக்காங்க. கே சிம்பிள் விட்டுருங்க, கேவும் டீயும் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ரெண்டே கனெக்ஷன் மேக் பண்ணும். இங்க பி கே இருக்கு, அடுத்து கேஇ இருக்கு, இங்க அடுத்தது இடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? இதையும் கனெக்ட் பண்ண முடியுமா? இப்ப பாருங்க, பி லெஸ் தேன் கே ஈக்குவல் டு ஈன்னு இருக்கு, இ கிரேட்டர் தேன் டீன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, கேக்கும் டீக்கும் என்ன சிம்பிள் இருக்கு? இங்க தலைவர் இருக்காரு, அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, அது கரெக்ட். அவ்வளவுதான். அடுத்தது பிக்கும் பிக்கும் பார்க்குறோம். பி எங்க இருக்கு? தோ கலர் மாத்திரம் பாருங்க. பி இங்க இருக்கு, அடுத்தது இங்க டி இருக்கு, அடுத்தது இங்க பாருங்க பியும் ஜியும் இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டின்னு போட்டுட்டு டி ஈக்குவல் டு ஜின்னு போடுறோம். இந்த இடத்துக்கு பாருங்களேன், பிஜின்னு இப்படி இருக்கு. ஓகேவா? அதை இதை நம்ம ஜி லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு மாத்திக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ கன்க்ளூஷன் போறோம். பி கிரேட்டர் தேன் பின்னு இருக்கு. இங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பி ஈக்குவல் டு பின்னு இருக்கு. நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பி லெஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. சேம் லெட்டர்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்துடும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தங்க? எய்தர் கன்க்ளூஷன் 2 ஆர் 3 அண்ட் கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இது இன்னொருக்கா சொல்லிடுறேன். இது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஓகேங்களா? கனெக்ஷன் மேக் பண்றது இந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் மேக் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் கன்க்ளூஷன் மேக் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணும். கனெக்ஷன் மேக் பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கவனமா மேக் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? 40வது கொஸ்டின் பாருங்க. ஜி லெஸ் தேன் யூன்னு சொல்றாங்க. ஜிக்கும் யூக்கும் பாக்குறோம். ஜி லெஸ் தேன் யூனா இருக்கு, இல்ல. ஜி லெஸ் தேன் ஆர் யூ ஈக்குவல் டு யூன்னு சொல்லியிருந்தா அது கரெக்ட். அப்ப ஜி லெஸ் தென் யூ தப்பு. ஓகேங்களா? அடுத்து ஜேக்கும் ஆருக்கும் பாக்குறோம். இந்த இடத்துக்கு ஜே வந்துடும். ஜேக்கும் ஆருக்கும் கரெக்டா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தங்க? ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் டக்குன்னு மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி கொஷின்ஸாக இருந்திருக்கும். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வந்திருப்போம். நான் ஏன் இதை பின்னாடி வச்சேன் அப்படின்னா, அந்த முன்னாடி கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக ஃபோக்கஸ்டோட பார்க்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ லென்த்தாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வச்சோம்னா டயர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிஸ்காக பார்ப்போம்ல. ஸோ அதுக்காக நான் பின்னாடி வச்சேன். அண்ட் மோர் ஓவர் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம கற்றுக்கிறது தான் கவனமாக இருப்போம். ஸோ அது அவங்கவுங்களுக்கு சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. அது இயல்பான ஒரு விஷயம் தான். பிராக்டிஸ் பண்ணிட்டா எல்லாமே வந்துடும். சரிங்களா? 41வது கொஸ்டின் பாருங்க. இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எஃபிஷியன்ட் பிராக்டிஸா இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுவோம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? டி ஏன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை மேக் பண்ணுவோம். ஏ கிரேட்டர் தேன் சி. அடுத்தது இந்த சிக்கும் ஒய்க்கும் மேக் பண்ணலாம். சி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய். அதுக்கப்புறம் ஒய் ஈக்குவல் டு கே. உங்க புரிதலுக்காக நான் கேன்னு கீழே போடுறேன். அதுக்கப்புறம் இங்க டியும் கேவும் இருக்கா. அப்போ கே கிரேட்டர் தான் இர் ஈக்குவல் டு டின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே, இந்த ஒய்க்கு பதிலா இந்த கே. ஓகேங்களா? இப்ப பார்ப்போம். ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இந்த டி டு ஏவை எப்படி எழுதலாம்? ஏ கிரேட்டர் தேன் டின்னு எழுதலாம். அடுத்தது ஏ ஈக்குவல் டு டி, ஏ ஈக்குவல் டு டின்னு எழுதலாம். இது தனித்தனியா ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆகாது. ஆனா எய்தர் 1 or 2 வரும். எப்படி எய்தர் 1 or 2 வரும்? இங்க ஏ இருக்கு, டி இருக்கு, இங்க ஏ இருக்கு, டி இருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படியே வருது. ஸோ இதற்கு என்ன ஆன்சருங்க? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேங்களா?
ஏன் நீங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணல அப்படின்னா அங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபாலோ ஆகுமான்னு இல்லவே இல்லை. ஸோ அதனால் ஏதர் 1 or 2 போட்டலாம். பட் அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்குள்ளே வந்துருங்க, காம்ப்ளிமெண்ட்ரி பேருக்குள்ளே வந்துடும். நார்மல் எதிராருன்னா 3 சிம்பிளும் இருக்கணும். அந்த லெட்டர்ஸ் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் பொறுத்து இருக்கணும், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது எல்லுக்கும் ஒய்க்கும் பார்க்குறோம். எல்லுக்கும் ஒய்க்கும்னா நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எல் கிரேட்டர் தேன் ஏ, அடுத்தது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சி, இங்கே ஈக்குவல் டு வரும். சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒய் போட்டுட்டு ஈக்குவல் டு கேன்னு போடுறோம். ஓகேங்களா, இந்த கே தேவைப்படாது, ஒய் மோட நிறுத்திக்கலாம். இப்போ எல்லுக்கு ஒய்க்கு என்ன சிம்பிள் ஃபாலோ ஆகுதுங்க, எல் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய்ன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே எல் கிரேட்டர் தான் ஒய்ன்னு கொடுக்குறாங்க. அப்போ இது வருங்களா, வராது. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில ஃபாலோ ஆகணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை நான் வந்து விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து ஆஃபீஸர் லெவல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, அதுலயும் சான்ஸ் இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால அது நம்மளுக்கு வேண்டாம், அவ்வளோ லென்த்தால நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இதுவே ஜாஸ்தி தான். ஸோ அதனால மோர் தேன் எனஃப். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எதுவும் கம்மியாவோ இல்லை எதுவும் விட்டுட்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எடுக்கல. மோர் தேன் எனஃப் நான் எடுக்கிறேன். இனி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இதை இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கிக்கலாம். ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தெளிவாயிடும். அண்ட் ஞாபகம் வச்சுங்க, பேங்க் எக்ஸாம்ல தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க எடுக்கும்போது கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எடுங்க, தயவு செஞ்சு ஆஃபீஸர் லெவலில் எடுத்துறாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம் மீன்ஸ் லென்த்தியா போகும். ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இது போதும். ஓகேங்களா, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வேர்ட் பில்டிங், அதுல சந்திப்போம். அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நான் எதுவும் வீடியோவில் வந்து கண்டென்ட் தெளிவாக இல்லாமல் எடுத்தாவோ இல்லை வளவலா குழக்கலான்னு எடுத்தாவோ இல்லை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னாவோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைட்டாக எனக்கு சிரிப்பு வருது. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். பட் எனக்கு கொஸ்டின் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய், டாடா.